பேசுங்க சார். ஓகே. ஆத்தாளே எங்கள் அபிராம வள்ளியே, அண்டமெல்லாம் பூத்தாளே, மாதுளம்பூர் நிறத்தாளே, புவி அழக காத்தாளே, அங்குச வாசம் குசமும் கரும்பு வெல்லும் சேர்த்தாலே, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. அனைவருக்கும் வணக்கம். இந்த வார ஜோதிட தலைப்பு சூரியன் சந்திரன். சூரியன் சந்திரன் அப்படின்னாவே அமாவாசை. இது ஒரு அமாவாசை யோகம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சிவசக்தி யோகம்னு சொல்லலாம். இந்த சிவசக்தி யோகம் அப்படிங்கிறது நல்ல யோகம்தான். ஒரு சிலர் அமாவாசை யோகம் அப்படின்னாவே திருட்டு கிரகம், திருட்டு யோகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனா அப்படி எல்லாம் கிடையாது. இது நல்ல பவர்ஃபுல்லான கிரக சேர்க்கை. சூரியன் சந்திரன் சேர்க்கைங்கிறது மிகுந்த சக்தி வாய்ந்த ஒரு கிரக சேர்க்கை. இவர்கள் என்றைக்குமே கீழ்நிலைக்கு போகவே மாட்டாங்க. படிப்படியாக கஷ்டப்பட்டாலும் படிப்படியாக உயர்ந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய யோகம் தான் இந்த சூரிய சந்திரன் சேர்க்கைங்கிறது. சூரியன் அப்படிங்கிறது தலைமை பதவி. தனக்கு மேல யாருமே கிடையாது, அவ்வளவுதான். மிகுந்த உயர்ந்த இடம் எதுவோ அதுதான் சூரியன். அதே போலதான் சந்திரன். சந்திரன் எடுத்துட்டாலும் அப்படித்தான். சூரியன் ராஜா அப்படின்னாக்கா சந்திரன்னா ராணி, அரசி, அந்த மாதிரிதான். கிரகங்களுக்கெல்லாம் ராஜா சூரியன். அதே போல அங்கிருந்து ஒளியை வாங்கி கொடுக்கறதா சந்திரன். இரண்டுமே தந்தை தாய், இது போலதான். இப்போ ஒரு ரெண்டு ஒரு ராசி கட்டத்துல சேர்ந்திருக்கு அப்படிங்கிற போது எந்த கிரகம் அதிகப்படியான டிகிரி வாங்கியிருக்கு? உதாரணத்துக்கு சூரியன் ஒரு 25 டிகிரி இருக்குது, சந்திரன் ஒரு 15 டிகிரி இருக்கு அப்படின்னாக்கா தந்தையுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடியவங்களாகத்தான் அந்த தாய் இருப்பார்கள். அந்த குடும்பத்தை வழிநடத்துபவர் யாருனாக்கா தந்தையாகத்தான் இருப்பார். இதே சந்திரன் 25 டிகிரி, சூரியன் 15 டிகிரியோ 10 டிகிரியோ இருந்தால் அந்த குடும்பத்தினுடைய பவர்ஃபுல் லீடர் யாருனாக்கா தாயாகத்தான் இருப்பார். ஆக இதை வச்சு நாம முடிவு பண்ணிக்கலாம். எந்த ஒரு காரியங்களையும் அதிகப்படியான டிகிரி யார் வாங்கியிருக்காங்களோ அவங்களுடைய பேச்சை கேட்டுத்தான் இன்னொருத்தரும் செயல்படுவாங்க. அது நம்ம ஜாதகத்தை பார்த்த உடனே முடிவு பண்ணிடலாம். இதுல பாத்தீங்கன்னாக்கா சந்திரனும் சூரியனும் ஒருவருக்கொருவர் கேந்திரங்களில் இருப்பது மிக மிக சிறப்பு. லக்கண கேந்திரமோ அல்லது ஒருவருக்கொருவர் கேந்திரமோ, சந்திர கேந்திரம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேந்திரத்தில் இருக்கிறது மிக மிக சிறப்பு. சூரியன் லக்னத்தையும் சந்திரன் ராசியும் தீர்மானிக்கிறார்கள். ஒரு லக்னம் அப்படின்னாக்கா அது நம்ம சூரியனை வச்சுதான் நம்ம கணிதம் போட முடியும். அதே போலதான் ராசியை வச்சு, ராசி அப்படின்னாவே அது என்ன நட்சத்திரத்துல இருக்கு, என்ன சாரம்னு பார்த்துதான் நம்ம ராசியை தீர்மானிக்கிறோம். அதனால ஒருவருக்கொருவர் 1 4 7 10 சூரியனும் சந்திரனும் அமர்ந்து விட்டால் அருமையான யோகம் தானது. இந்த யோகம் என்றைக்குமே கீழ்நிலைக்கே செல்லாது, பலன் கொடுத்து கொண்டே இருக்கும். அதே போல கல்வி அறிவு, இந்த சந்திரன் சூரியன் சேர்க்கையில பாத்தீங்கன்னாக்கா ரெண்டுமே உச்ச பிளானட், நல்ல பவர்ஃபுல்லான பிளானட். அதனாலதான் மேசம் ரிஷபத்துல சூரியன் சந்திரனும் உச்சமாகுது. கடக சிம்மத்துல 2 ஆட்சியாக இருக்கிறது. அப்ப இந்த சூரியன் சந்திரன் ரெண்டும் ஒரு ஜாதகத்துல மேசத்திலேயோ ரிஷபத்திலேயோ அல்லது கடகத்திலேயோ சிம்மத்திலேயோ இருந்தா அபரிமிதமான யோகங்களை வாரி வழங்கும். இவர்கள் எப்பவுமே உச்சத்துக்கு போயிடுவாங்க.
அதே போல இந்த 4 கட்டத்துல இந்த 2 கிரகங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக அவைகள் நல்ல பலன்களை கொடுத்தே தீரும். கல்வி அறிவு, வசதி வாய்ப்பு, பொருளாதாரம், வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு வாழ்க்கை, குழந்தை பேரு, மற்றபடிக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான வசதி வாய்ப்புகள், இடம், பொருள், வீடு, மனை, கார், பங்களா போன்ற அனைத்து வசதிகளும் இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை நன்றாக இருந்து குரு பார்வையும் இருந்து விட்டால் சொல்லவே வேண்டியதில்லை. அவருடைய வாழ்க்கை அப்படியே உயர்ந்துகிட்டே போயிட்டே இருக்கும். அந்த மாதிரியான அருமையான யோகம் உள்ளதுதான். அதே போல இந்த சூரியன் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நல்ல நிலைமையில் இருந்துட்டா அவங்க அரசு உத்தியோகம், அரசியல், அரசாங்கம் இதுல எல்லாம் வந்து ரொம்ப கை தேர்ந்தவர்களாகவும் பவர்ஃபுல் லீடராகவும் இருப்பாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சேர்க்கை இருக்கும். அதுவும் இல்லாம இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை இருக்கிறது பாருங்க, கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப நேர்மையா இருப்பாங்க. என்னைக்குமே வந்து வாக்கு தவறாத ஒரு தன்மை அப்படின்னாக்கா வந்து இந்த சேர்க்கையை உள்ளவங்க கண்டிப்பா கடைபிடிச்சுட்டே இருப்பாங்க. சொன்ன டைமுக்கு எதையும் கொடுக்கணும், அதை பேச்சு காப்பாற்றக்கூடியவர்களாக கண்டிப்பா இந்த சேர்க்கை உள்ளவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. வந்து பஞ்சுவாலிட்டி தவறவே மாட்டாங்க. ரொம்பவுமே கரெக்ட் டைமுக்கு சொன்ன நேரத்துக்கு போயிடுறது. அந்த மாதிரியான ஒரு தன்மை உள்ளவங்க தான் இவங்க. இவங்க வந்து எந்த ஒரு இதுல இருந்தாலும் பளிச்சுன்னு வெளியே தெரியக்கூடியவங்களா இருப்பாங்க. எத்தனை கூட்டமா இருந்தாலும், எத்தனை பேரா இருந்தாலும் சரி, அங்க வந்து ரொம்ப முக்கியஸ்தர்களாக ஒரு பவர்ஃபுல் லீடரா தான் இவங்க எல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உள்ளவங்க. அதுல பாத்தீங்கன்னா சந்திரன் வலிமையா இருந்தாக்கா அன்பு, ஈவு, இரக்கம், கள்ளம், கபடம் இல்லாத ஒரு தன்மை, மனிதாபிமானம் போன்ற அனைத்து குணாதிசயங்களும் நிறைந்தவர்களாகவும் இருப்பாருங்க. ஆகவே வந்து இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை என்பது ஒரு சில திருட்டு கிரகம் என்று சொல்லுவார்கள். அப்படியெல்லாம் கிடையாது. அருமையான கிரகம், நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வசதி வாய்ப்புகளும், அரசாங்கம், அரசியல், மக்களுடைய பொருளாதாரம், அதே போல அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை, தனக்குன்னு பார்க்காம சுயநலம் இல்லாம உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உள்ள கிரகம் தான் இந்த சூரியன் சந்திரன் கிரகம் என்று கூறி வாழ் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். ரொம்ப தெளிவான விளக்கம் வந்து ஐயா வந்து கொடுத்துருக்காங்க. ஐயா வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, சூரியன் சந்திரன் சேர்க்கை இருந்தா கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல நல்ல பாயிண்டுகள் வந்து சொல்லிக்கிறாங்க. அவர்களுக்கு வந்து குழுவின் சார்பாக நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுன்னு சூரியன் பிளஸ் சந்திரன் கிரக சேர்க்கை. ஒவ்வொரு ராசியில இருந்தா ஒவ்வொரு பாவத்துல இருந்தா இது மாதிரி பலனை கொடுக்குன்னு வந்து இந்த வாரம் வந்து பார்ப்பாங்க. அதற்கு முன்னாடி விநாயகர் ஸ்துதி. 5 கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாணக்குழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. சூரியன் பிளஸ் சந்திரன். சூரியன் அப்படின்னாலே நம்ம வந்து இது வந்து தந்தை, வளர்ச்சி, அதாவது உணவுப் பொருளை பார்த்தோம்னா நம்ம கோதுமை இதெல்லாமே வந்து சொல்லலாங்க. அரசியல், அரசாங்கம் இதெல்லாமே வந்து சூரியனுடைய காரத்துவம், தலைமை பண்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். சந்திரன் அப்படின்னு பார்த்தோம்னா தாய், உணவுப் பொருள், இடமாற்றம், சலனமான புத்தி, மன சஞ்சலம் இதெல்லாமே வந்து இந்த சந்திரன் வந்து குறிக்கணும் வந்து சொல்லலாம். இப்போ இந்த 2 கிரகங்கள் வந்து சேர்ந்திருக்குது, சூரியன் பிளஸ் சந்திரன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சூரியன்னா தந்தை, சந்திரனுங்கிறது சலனம். அப்போ தந்தை வந்து சலனம் உள்ளவரா வந்து கண்டிப்பா வந்து இருப்பாருன்னு வந்து சொல்லலாம். எந்த கட்டத்துல இருந்தாலும் அந்த சூரியன் பிளஸ் சந்திரன் சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு சபலம் புத்திகள் உள்ளவரா வந்து இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம். உணவுப் பொருள், மனம் வந்து பார்த்தோம்னா சூரியன் பிளஸ் சந்திரன் இருந்தா வந்து ஒரு வந்து பயம் உள்ளவரா வந்து இருப்பாருன்னு சொல்லலாம் தந்தை. அதே மாதிரி சந்திரன் தாய் சூரியனோட இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் சேர்க்கைனா தாய் வந்து கொஞ்சம் கோபம் உள்ளவங்களா வந்து இருப்பாங்க. அடிக்கடி கோபப்படுறவங்களா வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் பிளஸ் சூரியன் இருக்கிறதுனால
சந்திரன் வந்து ஆளுமை திறன், தாய் வந்து ஆளுமை திறன் உள்ளவங்களா வந்து இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கோன்னு பார்த்தோம்னா, உச்சம் எங்காகுதோ அதைத்தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ சூரியன் வந்து உச்சமாகிறது, சூரியன் வந்து மூலத்திரியோணம் அடையிறது பார்த்தோம்னா, நம்ம வந்து சிம்மத்துல மூலத்திரியோணம் வந்து அடையுதுங்க. உச்சம் பார்த்தோம்னா மேசத்துல வந்து உச்சமாகுது. அப்போ உச்சத்தை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்காம மூலத்திரியோணத்தை வந்து எடுத்துக்கணும். அதாவது சூரியனோட மூலத்திரியோணம் 5ஆம் இடம். அப்போ 5 சந்திரனோட மூலத்திரியோணம் வந்து நம்ம வந்து ரிஷபம், காலபுருஷனுக்கு 2ஆம் இடம். அப்போ 5, 2 சேர்க்கைகள் வந்து எங்களுக்கு வந்து ஏற்படும். அதாவது சூரியன் பிளஸ் சந்திரன் அப்படின்னாலே 5 + 2 இந்த ரெண்டும் வந்து சேர்க்கை. 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வீகம், குழந்தை, உங்களுடைய எண்ணங்கள், காதல் இதெல்லாமே வந்து சொல்லலாம். குலதெய்வம். இது 2ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா வருமானம், குடும்பம் இதெல்லாமே வந்து சொல்லலாம். அப்போ உங்களுக்கு வந்து இந்த பூர்வீகம் சம்பந்தமானதுலேருந்து வருமானம் வரும். இல்லை குலதெய்வம் மூலியமா வந்து வருமானம் வந்து வரும். இல்லை உங்களுடைய காதல் அது மாதிரி வந்து அது மூலியமா வந்து வருமானம் வரும் அப்படின்னு சொல்லலாம். பூர்வீக இடத்துல இதெல்லாமே வந்து 5, 2 வந்து சேர்க்கை இருக்கிறதுனால. இப்போ இந்த 5, 2 வந்து சேர்க்கை வந்து 6, 8, 12ஆம் இடத்துல வந்து இல்லாம வந்து இருக்கணுங்க. அதாவது காலபுருஷனுக்கு நம்ம பார்த்தோம்னா கன்னி, விருச்சகம், மீனம் இதிலெல்லாம் வந்து இந்த சேர்க்கை வந்து அவ்வளோக்கா இல்லாமல் இருந்துச்சுன்னா வந்து சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா சந்திரன் வந்து அந்த நீசம் கூட சொல்ல விஷயத்துல இருந்தாலும் வந்து இந்த சேர்க்கையெல்லாம் சூரியன் சந்திரன் சேர்க்கை வந்து இந்த 3 இடத்துலையும் வந்து இல்லாமல் வந்து இருப்பாங்க. அதே முறை பாவத்துல பார்த்தோம்னாலே நம்ம என்ன லக்னமா இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு 6, 8, 12ல இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை இல்லாமல் இருக்கிறது வந்து சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சில பாதிப்புகளை வந்து கொடுக்கத்தான் வந்து செய்யணும். தந்தையாருக்கு பாதிப்பு, இல்லைன்னா தாய்க்கு பாதிப்பு இதெல்லாமே வந்து இவங்களுக்கு இந்த யார் ஜாதகத்துக்கு இருக்கோ அவங்களுக்கு வந்து அந்த மாற பிரச்சனைகள் எல்லாம் வந்து கொடுக்குங்க. சூரியன் பிளஸ் சந்திரன் சேர்க்கை வந்து இருந்தா. இதே மேஷத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து 2, 5 வந்து ஒண்ணுல வந்து இருக்குது அப்படின்னா வந்து இவங்க வந்து வருமானம் ஈட்டுறதுல காதல் தன்மை வாய்ந்தவராக வந்து இருப்பாங்க. வருமானம் ஈட்டுறதுலேயே வந்து குறிக்கோளா வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 2ல ரிஷபத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரிஷபம் பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது 2, 2 ரிஷபம் சுக்கிரனுடைய வீடு அப்படிங்கும்போது சந்திரன் உச்சமாகறதுனால உணவுப் பொருள் சார்ந்து காதல் தன்மை, ஒரு நிபுணத்துவ யோகம் இதெல்லாமே வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மிதுனத்துல இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மிதுனம் அப்படிங்கிறது வந்து ஒரு கால்குலேஷன்ஸ் மைண்ட், நுணுக்கங்கள் அப்படிங்கும்போது சூரியன் சந்திரன் சேர்க்கை இருக்கும்போது ஒரு காதல் தன்மை, சந்திரன் புதன்னாலே காதல் கிரகம். தந்தையார் வந்து ஒரு காதல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், இரண்டு திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வந்து ஏற்படும்னு சொல்லலாம். நீங்க வந்து ஒரு ஆடிட்டர் அந்த சம்பந்தப்பட்ட துறையில வந்து இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அதே வந்து கடகத்துல வந்து இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் சந்திரன், கடகம் என்பது பார்த்தோம்னா இது வந்து காணல் நீர், ஆற்று நீர் அப்படிங்கும்போது இவங்களோட மனசு வந்து நிலையானதா இல்லாம கொஞ்சம் எரிக்கிற தன்மையா வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். சிம்மத்துல சூரியன் சந்திரன் தாய்க்கு வந்து நெருப்பினால் வந்து கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஏன்னா 2 வெப்ப கிரகம். அப்போ உடல் ரீதியா தொந்தரவுகள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. கடகத்துல இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கடகம் அப்படிங்கிறது இது வந்து இரட்டை பெண்களை வந்து குறிக்கிறதுனால கடகம் புதன் உச்சம் அது வந்து இப்போ அங்க சூரியன் சந்திரன் வந்து சேர்க்கை இருக்கும்போது பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து கடன் வந்து ஒரு அளவா வந்து வாங்கிப்பாங்க. பேங்க்ல கடன் வாங்கினாங்கன்னா கொஞ்சம் லிமிட்டா வாங்கிக்க நல்லது, இல்லைன்னா அதனால பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வந்து இருக்கும். சுக்கிரன் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் சந்திரன், அந்த சூரியன் நீச்சமாகுது, சந்திரன் சுக்கிரன் இருக்கிறதுனால பெண்களால் ஒரு தொந்தரவுகள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. விருச்சிகத்துல இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் சந்திரன் வந்து அங்கே நீசம்,
இப்போ சூரியன் இருந்தால் வந்து கவர்மெண்ட் அரசாங்க துறை, எதிர்பாராத அரசாங்க துறைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. தனுசுல இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் சந்திரன், தனுசுங்கிறது குருவோட வீடு. குரு சிவராஜ யோகம் வந்து ஏற்படும். அதே மாதிரி குருச்சந்திர யோகம் வந்து இருக்கு. எதிர்பாராத யோகங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மகரத்துல இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா சூரியன் சந்திரன், இவங்க வந்து சந்திரனுங்கிறது நம்ம வந்து சனிங்கிறது வந்து பொதுமக்கள் வந்து சொல்லலாம். சந்திரனுங்கிறது இயலிசை நாடகம். அப்போ அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறைகள் எல்லாம் வந்து இவங்களுக்கு பப்ளிசிட்டி ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சூரியன் சந்திரனா நல்லா ஒரு பிரகாசமா வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். மேடம் சொன்ன மாதிரி வந்து துணி துவைக்கிறவங்களுக்கு வந்து உதவிகள் பண்றது வந்து சிறப்பு மகரத்துல இருந்து. கும்பத்துல இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கோயில் வழிபாடுகள் இதெல்லாமே பண்றது வந்து சிறப்பு. எங்களுக்கு வந்து வீசிங் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வந்து. மீனத்துல இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 12ஆம் இடம். ஸோ இது வந்து ஒரு கண்டத்தை வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளாக வந்து இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இருக்கணும். மீனத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவராஜ் யோகத்தை வந்து கொடுக்கும். குருச்சந்திரன் சேர்க்கை இருக்கிறதுனால அதுவும் குரு சூரியன் சேர்க்கை வருது. குருச்சந்திரன் சேர்க்கை இருக்கு. சிவராஜ் யோகம் இருக்கு. அதே மாதிரி குருச்சந்திர யோகம் வந்து ஏற்படும். ஸோ இவங்க நடந்துக்கிற பொறுத்து தான் வந்து இதெல்லாமே வந்து நடக்கணும். ஸோ இதுதான் என்னுடைய கருத்தை வந்து பதிவு பண்ண வருங்க. நன்றிங்க. ஸோ இதுக்காரும் அமைதி காக்க அனைவரும் அனைத்து வளமும் செல்வம் பெற்று இன்புற்று வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு தலைப்பில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி மேடம்.